வணக்கம். ஜாப் ஐஜெக் ஃப்ரம் ஜவாத் பட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மக்கள் மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜெயம் ரவி ஜெயம் அப்படிங்கிற ஒரு படத்தில் கதாநாயகனாக அறிமுகமான அற்புதமான ஒரு எடிட்டர் மோகனுடைய ஒரு இரண்டாவது பங்கு. நல்லா நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவங்க. ஆர்த்தி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு அவருக்கு ஒரு லவ் ஏற்பட்ட வகையில் அது கல்யாணத்துல முடியுது. ரெண்டு பேருமே இரு குடும்பத்தாருமே சம்மதப்பட்டு, முதல்ல எதிர்ப்பு, பிறகு சம்மதப்பட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிடுறாங்க. 10 வருஷம் வாழ்றாங்க. 10 வருஷம் வாழ்றாங்க. நல்லபடியா 2 ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு 3 படம் நடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே பல விதமான பிரச்சனை, மனைவி வகையிலே, மற்றபடி மாமியார் வகையில இதெல்லாம் உச்சகட்ட பிரச்சனையா பார்க்கக்கூடிய சமயத்துல அடங்கமறு, பூமி, மற்றபடி சைரன் அப்படிங்கிற படம் 3மே சுஜாதா விஜயகுமார் அவருடைய மாமியார், அதாவது அவருடைய மனைவி ஆர்த்தியினுடைய அம்மா, அவருடைய டைரக்ஷன்ல செய்த தயாரிப்புல நடிக்கிறாரு. 3மே பிளாப் சொல்லி போட்டு மனசு நொந்து போகல. மாமியார் இவரை நோகடிச்சிடுறாரு. ஆர்த்தி அதுக்கு புருஷன்னு பார்க்காம சப்போர்ட். அவர் நம்பிடுறாரு. அதை நம்பிடுறாரு. ஏன்னா அது நம்ம நடிச்சது அடங்கமறு, பூமி, மற்றபடி இன்னொரு படம், அந்த படமும் சைரன் பிளாப் ஆயிடுது. ரொம்ப சங்கடப்பட்டு போயிடுறாரு. அப்புறம் அதுக்கு முன்னாடியே ஆர்த்தியினுடைய ஒரு வெளிப்பாடு, மனைவி வெளிப்பாடுங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல எல்லாமே தன்னுடைய நிலைப்பாடாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருப்பாங்க பொழுது ஆர்த்தி. சரி, மனைவிதானே இருந்துட்டு போறான்னு கூட அவரு விட்டுட்டார். மனைவிதானப்பா என்ன இருக்கு, கண்ணதாசன் சொன்ன மாதிரி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், கணவன் அமைவதெல்லாம் கடவுள் தந்தவரும் அப்படிங்கிற மாதிரி மனைவிதானே போட்டு அன்பின் வெளிப்பாட விட்டுறாரு. விட்டுட்டு ஜாலியா இருக்கக்கூடிய சமயத்துல அந்த 2 ஆண் குழந்தையும் பிறந்துருச்சு. திடீர்னு ப்ரொடியூசர் சம்பந்தப்பட்ட வகையில அவரு தேடுறாரு. என்னடா இது 3 படமுமே பிளாப்னு சொல்றாங்க, ஆனா வெளியே வேறு விதமான கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. பார்த்தோம்னா 3மே வெற்றி படம், லாபகரமா இருந்தது படம். அந்த உண்மையை சுஜாதா விஜயகுமார் தயாரிப்பாளர் ஆர்த்தியோட அம்மா மகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது இப்படி அம்மா மகள்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டாங்க. 2 பேருமே சேர்ந்து, மகனும் மாமியான 2 பேருமே சேர்ந்து ஜெயம் ரவிகிட்ட மறைச்சிடுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு மனசுல ஒரு வேதனையை ஏற்படுத்துறது. அதுக்கு முன்னாடி பலவிதமான கட்டுப்பாடுகள், நீ அங்கதான் இருக்கணும், இங்கதான் இருக்கணும், அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது. ஆமா, ஏதோ பிரதர் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்கக்கூடிய சமயத்துல ஆர்த்தி அங்கிருந்து போன் அடிச்சு ஒரு ரூமை காமி, அவர் வெளிநாட்டுலயே இது வெளியூர்லயே இருக்கிறாரு, ஒரு ரூமை காமிச்சு கூட வீடியோ கால்ல வந்தாங்க. வீடியோ கால்ல உன் ரூம்ல யார் யார் இருக்கு, யார் யார் தங்கி இருக்கா காமின்னு சொல்லி போட்டு காமிச்சாரு. யாருமே ஒண்ணும் இல்லம்மா, நான் மட்டும் தான் தங்கி இருக்கிறேன், மற்ற அசிஸ்டன்ட் தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு போட்டு சொல்லிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு சந்தேக புத்தி உள்ளவர் அவருடைய மனைவி ஆர்த்தி. அதன் அடிப்படையில் பலவிதமான சொத்துக்களை கூட நிறைய கூச்சி வாங்கி போட்டார் ஜெயம் ரவி. அதுல பலவிதமான சொத்துக்கள் அவர் மனைவி பேர்ல தான் இருக்கு. ஆமா, இன்னைக்கு பலவிதமான ஒரு பெண்கள் வகையில இந்த மாதிரி ஒரு மைனஸ் தான் இருக்கு. சொத்துக்கள் அதிகமா தம் பேர்ல வந்துச்சு அப்படின்னா கணவர்களை மதிப்பதில்லை. அது பலவிதமான குடும்பத்தில் நடந்துட்டு இருக்கு. ஆமா, அது தகுந்த மாதிரி 2 பையன் முடிஞ்சு போச்சு. யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. புருஷனை கழட்டி விடுறதுக்கு உண்டான ஏற்பாடு, அல்லது சந்தேகப்படும்படியான பலவிதமான விஷயங்கள் வந்தவுடனே ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுறாரு. மனசு ஒடிஞ்சு போனா என்ன பண்ண முடியும்? அப்புறம் எங்க ஆறுதல் இருக்கோ அங்கதான் போக முடியும். நம் பேர்ல ஒரு சேவிங் பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லைன்னா பாத்துக்கலாம். எல்லாமே எய்தர் அக்கௌண்டா ஆர்த்தியும் இவரை கலந்த மாதிரி அக்கௌண்ட். பணத்தை போடுவாரா, முடிஞ்சு போச்சு.
ஸ்வைப் பண்றோம், இது ஏடிஎம்ல எடுக்கக்கூடிய சமயத்து நம்மளுக்கு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்த உடனே என்ன பணம் எடுத்து, எதுக்கு பணம் எடுத்து, ஏது சமாச்சாரம், இவர்கிட்ட கேட்டாலும் பரவாயில்ல, இவருடைய உதவியாளர்கிட்ட கேட்கறது, மேனேஜர்கிட்ட கேட்குறது. ஆமா இன்னைக்கு வந்து 10 லட்ச ரூபா பணம் எடுத்தாரு, நான் 10,000 ரூபாய் பணம் எடுத்தாரு, என்ன செஞ்சாரு, எங்க செலவு பண்ணாரு. சிஐடி வேலை பார்த்துருக்குறாங்க. குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டே மனைவி சிஐடி வேலை பார்க்கலாமா? நம்பிக்கை தான் வெளிப்பாடுங்க. ஒரு மனுஷன், ஒரு ஆண் வந்து அந்த அளவுக்கு பண்றான் அப்படின்னா, இவருக்கு இந்த சந்தேக புத்தி வந்து இவருக்கு ஜெயம் ரவிக்கு வந்திருந்தா ஆர்த்தியுடைய நிலைப்பாடு என்ன? அது இவரே நினைச்சு பார்க்கல. நினைச்சிருந்தா ஒண்ணுமே கிடையாது. அதனால வந்து ஆர்த்தி வந்து நினைச்சு பார்க்க மறந்துட்டாங்க. அதனால வந்து பார்த்துருக்கா இதெல்லாம் கலந்து, என்னடா 10 வருஷ வாழ்க்கை, நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு மனைவி கிடைச்சிட்டா, 2 ஆண் குழந்தை கிடைச்சிட்டாங்க, அதோட இதெல்லாம் நம்பிக்கை இல்லாத மனைவி கிடைச்சிட்டா, மற்றபடி நம்ம வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிட்டு இருக்கு பாக்குறாரு. கெனிசா பிரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாடகனுடைய தொடர்பு கிடைக்குது. தொடர்பு கிடைச்ச உடனே அதை அப்படியே கொஞ்சம் உஜாலாவா அப்படியே இது பண்ணிட்டு நட்பா பழகுறாங்க. அப்புறம் அது காதலா மாறிடுது. லிவிங் டுகெதர், மற்ற சோர்ஸ் அப்படி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கேட்டா வந்து அவரு சைக்காலஜிஸ்ட், அந்த அம்மா கெனிசா பிரான்சிஸ் ரொம்ப நல்லவங்க, அவர் சம்மந்தப்பட்ட வகையில் நான் வந்து சென்னையில வந்து ஒரு சைக்காலஜி சென்டர் வைக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் வந்து ஒட்டி உறவாடக்கூடிய அளவுக்குலாம் படங்கள் வெளியே வரல. ஒட்டி நிற்கக்கூடிய அளவுக்கு, மற்றபடி வந்து அவரோட ஜாலியாக இருக்கக்கூடிய அளவுக்கு சில படங்கள் வந்தது இல்லையா? அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவரு ஒரு சைக்காலஜிஸ்டா இருக்கலாம். இருந்தாலுமே வந்து இவரு சொல்றத வந்து ஒரு காதல், இது ஒரு அன்புலாம் சொல்லிட முடியாது. இது காதல், மற்றபடி சோ அந்த மாதிரி வகையில வரக்கூடிய சூழல் தான். ஏன்னா இங்கேயும் குடும்பத்திலே அப்படித்தானே இருக்கு. குடும்பத்திலே வந்து அவரை மதிக்காத ஒரு சூழல், சந்தேகப்படும்படியான ஒரு சூழல். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சுஜாதா விஜயகுமாருடைய ஒரு அந்த அம்மா, அதாவது மனைவியுடைய அம்மாவுடைய அந்த சில எண்ணங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னைக்கு பல குடும்பத்தை வந்து அம்மாக்கள் தானே கெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த காலத்தை நம்மாடு சொல்லி வச்சான், மக வாழ்க்கை அம்மா கெடுத்தாலாம். பழமொழிங்கிறது மக வாழ்க்கை அம்மா கெடுத்தாலாம். மகள் நன்றாக வாழ்வது பல அம்மாக்களுக்கு பிடிப்பதில்லை. அது ஒரு சைக்காலஜி இருக்கு. என்னடா அம்மாக்காரி பாப்பா, என்னடா மகளுக்கு இப்படிலாம் ஒரு புருஷன் வந்துட்டான், எப்ப பார்த்தாலும் தலைக்கு குளிக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் பாய் அலசி போறாங்க, ஜாலியா சந்தோஷம் தானா, நம்ம புருஷன் இல்லையே அப்படின்னு அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு. பெண்ணுக்கு பெண் வந்து இன்னைக்கு ஒத்துக்கொண்டதா சரித்திரமே கிடையாதுங்க. ஒரு நல்ல ஒரு சேலை போட்டான்னா 500 பெண் பார்ப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். இவ கூட சூப்பரா போட்டாட, அவன் என்ன ஒண்ணும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம இந்த சேலை நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்பான். உடனே அவன் சொன்னான், ஐயா நல்லாவே இல்லை, இந்த சிறப்பான இடத்துல பச்சை வந்திருந்தா நல்லா இருக்கும், இந்த கட்டை போட்ட இடத்துல பெருசா ஒரு கூடு போட்டுருந்தா நல்லா இருக்கும். முடிஞ்சு போச்சா? எதுக்கு தேவையில்லாம கேட்கணும்? நான் பல பேருக்கு சொல்லியிருப்பேன், எந்த விஷயம் செய்தாலுமே சரி, நன்றாக இருக்கிறார் யார்கிட்ட கேட்காது சொல்லுவாங்க. நன்றாக இருக்கிறதா கேட்காதீங்க. அது அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கலாம், நம்மளை ஒரு டைவெர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கலாம். அப்படிங்கிறப்ப மனம் நமக்கு பாதிப்படையக்கூடிய சமயத்துல என்னடா இப்படி செஞ்சுட்டு பேர் மன வருத்தம் வரும். இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. அதனால மகள்கள் வாழ்க்கை வந்து பல அம்மாக்களுக்கு இன்னைக்கும் பிடிப்பதில்லை. அதனால வந்து பல அம்மாக்கள் வந்து மகளிர் வாழ்க்கை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஜெயமுரளியாருக்காக நடந்திருக்கு. ஆர்த்தி அவங்க அம்மா சுஜாதா விஜயகுமார் நிறைய விளையாண்டு இருக்கிறாங்க. அதாவது வீட்டுல வந்தா இருக்கு, அவரு வீட்டுலதான் தங்கிட்டு பார்க்கலாம், வீட்டு மாப்பிள்ளையாக, மற்றபடி காதலித்த வகையில மாமியார் வீட்டுல தங்கிட்டார் போல இருக்கு. ஜெயம் ரவி எதுவும் மதிக்கிறது இல்லை. வேலைக்காக முன்னாலே ஒரு மாதிரியா பேசுறது. அது பெரிய நடிகருங்க. அந்த நடிகருக்கு தகுந்த மாதிரி மதிப்பு தரணுமா இல்லையா? பேசக்கூடிய சமயத்து என்ன ஆகுது, அந்த அவரு வேறு விதமா நினைக்கக்கூடிய சமயத்துல கருத்து முரண்பாடு, கருத்து வேறுபாடு. அப்புறம் ஆல்ரெடி 3 படம் வெற்றி அடைஞ்ச படத்துக்கே வந்து தோல்வி அடைஞ்சு போச்சு, லாபம் இல்லை, நஷ்டம் சொல்லி பொய் சொல்லக்கூடிய சமயத்தை தெரிஞ்சு போச்சு அவருக்கு. இதெல்லாம் பார்த்து தான் வந்து இன்னைக்கு வந்து நோட்டீஸ் விட்டுருக்கிறார். ஆமா, அக்டோபர் 10ஆம் தேதி வந்து விவாகரத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற குடும்ப நல கோர்ட்ல தெரியும். மற்றபடி வந்து அவர் இன்னைக்கு கெனிசா பிரான்சிஸோட ஜாலியா சந்தோஷமா இருக்கிறார். மொத்தம் 6 காரு போல இருக்கு. அந்த 2 கார் வந்து இவர் மேல இருக்கு, 4 கார் வந்து ஆர்த்தி பேர் தான் இருக்கும் பொழுது மனைவி. இந்த மாதிரி பொசிஷன் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து கண்ணீர் மல்கு அவர் பேட்டி கொடுக்கல. அவர் பேட்டி கொடுத்துறத பார்த்துக்கிறப்ப மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. இதற்கு வந்து குடும்பத்தில் இருக்க பல பெண்கள் தான் காரணம். ஒரு தன்னுடைய மகளை கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா, இவருடைய வாழ்க்கை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மகளுடைய கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட விட்டுறணும். நல்லபடியா வாழுங்க, சந்தோஷமா இருங்க. மாசத்துக்கு ஒரு தடவை 4 மாசத்துக்கு ஒரு தடவை போய் என்ன பார்த்துட்டு வந்துடணும். ஒரு டீயை குடிச்சோமா வந்துடணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு புருஷன் இருக்கிறான். பல பெண்கள் அதை மறக்கிறது இல்லை.
மகளை கட்டி கொடுத்துட்டு அங்கேயே கொடுத்துட பண்றது. அதே மாதிரி இவரு என்ன பண்ணிருக்கிறாரு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வீட்டு மாப்பிள்ளையா இருந்திருப்பாரு போல இருக்கு. அந்தம்மா சுஜாதா விஜய்க்கு சுத்தமா மதிக்கவே இல்லை. இதுவும் பெரிய முரண்பாடு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை என்ன ஆகுது, மாமியாக்காரி மதிக்க மாட்டான். அதே மாதிரி அவ இங்க வந்து போனாலும் வந்து மருமக மதிக்க மாட்டான். அளவா நடந்துக்கும். பல பெண்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு இதுதான். அதே மாதிரிதான் பல இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது நம்மள அன்னைக்கு சொல்லி வச்சான், அம்மா இல்லா குடும்பமா பார்த்து கல்யாணம் பண்றான் அப்படின்னா. அம்மா இல்லாத குடும்பம் பார்த்து கல்யாணம் பண்ணிச்சுக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஆமா, அதுக்காக பல அம்மாக்கள் அதே மாதிரி இருக்கான்னு சொல்ல வரல. சில அம்மாக்கள் இருக்கிறாங்க, ஒரு 20% பெண்கள் வந்து நல்லா இருக்கிறாங்க. ஒரு 85-70% பெண்கள் வந்து சும்மா ஒரு மாதிரியா தான் இருப்பாங்க. அதனால அம்மாக்கள் இல்லாத ஒரு குடும்பம், ஒரு ஆண் வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய சமயத்துல அந்த மாமியார் பிரச்சனை வராது. அவ வந்து இங்க நோண்டிக்கிட்டே உட்காந்து இருப்பா, அதான் பிரச்சனை வராது. அதுதான் இங்க ஜெயம் ரவி குடும்பத்துக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து ஆர்டிகிட்ட வந்து பல பயங்கரமான சொத்துக்கள் சேர்ந்தாச்சு. ஜெயம் ரவி தான் சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறாரு. அத்தனை சொத்துக்களும் வந்து அவர் பேர்ல இருக்கு. 2 சொத்து தவிர மற்ற ஏகப்பட்ட சொத்துக்கள் வந்து இவர்கிட்ட தான் ஆர்டிகிட்ட தான் இருக்கும் போல இருக்கு. இருக்கக்கூடிய சமயத்து என்ன ஆகுது, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய சமயத்தில் நடுத்தர நிற்கக்கூடிய சூழல் தான் ஜெயரம்பை. அவரே ஏதாவது கோர்ட்ல கேஸை போட்டு 2 பசங்க இருக்கான்னு பிள்ளைங்களை கொடுக்காம விட்டா என்ன பண்ண முடியும்? சொத்துக்களை மோசம் பண்ணி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதா இல்லையா? அதனாலதான் சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன், ஆம்பளை கையில குடும்பத்தை கொடுக்காத, பொம்பளை கையில பணத்தை கொடுக்காத. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு வந்து ஜெயம் ரவியோட பணம் அனைத்துமே வந்து பொம்பளை கையில மாட்டிக்கிச்சு. மனைவிங்கிற பேர்ல ஆர்டிகையில மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு மாட்டிக்கிட்டார். நடுத்தரவு நிற்கக்கூடிய சூழல் ஜெயம் ரவி. இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. மற்றபடி பல விதமான விஷயம் போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட பிரச்சனை தான். அதனால வந்து வரும் காலங்கள்ல வந்து நம்மளுடைய விஷயம் என்னன்னா, ஆமா, இந்த மாதிரி பல விதமான பெண்கள் செய்யக்கூடிய விஷயத்துல வந்து குடும்பத்துல குறிப்பா மனைவி செய்யக்கூடிய விஷயமும் சரி, மாமியார் செய்யக்கூடிய விஷயமும் சரி, எல்லாமே வந்து ஒரு ஆணை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கிறது என்பது பகிரங்கமான ஒண்ணு. அதனால வந்து இது வந்து ஜெயம் ரவி அவருடைய வாழ்க்கை வந்து நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாடம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டுங்கிறது ஒவ்வொரு ஆணும் திங்க் பண்ண வேண்டுங்கிறது தான் இந்த வீடியோட முக்கிய அம்சம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.